ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது சீனாக்குன்ற ஒரு இனிப்பு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே, வாங்க செய்யலாம். இதை நீங்கள் ஒரு சின்ன தொழிலாக கூட என்னென்னு சொல்ல செய்து நீங்கள் சேல் பண்ணலாம், கடைகளுக்கு கூட கொடுக்கலாம் நண்பர்களே. வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க சுவையான சூப்பரான தித்திப்பான சீனாக்கு செய்யலாம். இல்லை மா எடுத்துருக்கேன். இது ஆல் பர்பஸ் ஃப்ளார். நாங்கள் நார்மலாக பான் மான்னு சொல்லுவோம், பான் பிட்டி என்று சொல்லி ரொட்டி எல்லாம் சொல்லுவோம். அந்த மா அவிக்காத பச்சைமா. இதில் ஒரு 300 கிராம் எடுத்து அவிச்செடுக்க போகிறேன். அதான் அவிச்சமான்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதில் புட்டு பானையில் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு மேலே நீத்துப்பட்டியில் இந்த மாதிரி மாவை போட்டுட்டு இதை மூடணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி மூடிட்டு இதை ஒரு அரை மணித்தியாலம் அவிச்செடுக்கணும். அரிச்செடுத்தோம்னா அவிச்சம்மா. இனி இதை அடுப்பில் வைப்பேன். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இந்த மா நல்லா அவியட்டுக்கும். ஒரு அரை மணித்தியாலம் அவிஞ்சோன்னா சூட்டோடையே அரிச்சிடணும். ஆறினோன்னு அரிக்கக்கூடாது. ஆற வச்சு அரிப்போம்ண்டா, ஆற வச்சோம்ண்டா கல் பற்றிடும். அதால் ஒரு அரை மணித்தியாலம் நல்லா அவிஞ்சோன்னா சூட்டோடையே டக்கண்டு அரிச்செடுத்துடணும். இப்போ அவியட்டும். இப்போ மா பாருங்கள், அவிஞ்சிட்டு நல்லா ஒரு அரை மணித்தியாலம் அவிய வச்சேன். நான் அவிஞ்சிட்டு இனி இதை அரிச்செடுக்க வேண்டியதான். இதில் கருப்பட்டி எடுத்துருக்கேன். 300 கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் இப்படி உடைச்சி எடுத்துக்கொள்வோம். 2 உண்டா. இப்போ இந்த மாதிரி உடைச்சி எடுத்தாச்சு பாருங்க. இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதில் 2 கப் தண்ணி எடுத்துருக்குறேன். அதை சேர்ப்போம். இனி இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுப்போம். இப்போ இது நல்லா கரைப்பட்டு அப்படியே காய்ச்சிப்பட்டு வரட்டும். பாருங்க, நல்லா கரைப்பட்டு காய்ச்சிப்பட்டு வருது. பார்த்திங்களா? இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படியே காய்ச்சிப்படட்டுக்கும். இப்போ கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு பார்த்திங்களா? பாகு பதம் எல்லாம் இல்லை, இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும். இனி இதை அடுப்பை நிப்பாட்டி கொஞ்சம் ஆற வைப்பேன். இப்போ நல்லா ஆறிட்டுது. இனி இதில் கோதுமை அவிச்சு வச்சுருக்கேன். அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் 250 கிராம். இதை நாங்கள் இதில் சேர்த்து கரைச்சி எடுக்கணும். இப்போ இதில் சேர்த்து போட்டு இதோட கொஞ்சமாக உப்பு, எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடுவோம். இந்த கட்டிப்படும் அதெல்லாம் கரை வர்ற அளவுக்கு வடிவாக கலந்துடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிடுங்க. இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். சரிங்களா? கலந்து விட்டாச்சு. இனி இதை வடிச்செடுக்க போகிறேன். வடிச்செடுத்தோம்னா இந்த மா கட்டி பட்டிருந்தா எல்லாம் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ சீனாக்கு அவிய வைக்க போகிறேன். இப்படி இந்த இதுலேயும் வைக்கலாம். நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த காற்று நல்ல காற்று கடைகளில் இந்த மாதிரி சீனாக்கு கப்புன்ட்டு விற்கிது. நீங்கள் அது கூட வாங்கலாம். 10 ரூபா அப்படி வரும். இது எல்லாத்துக்கும் கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடுவோம். இந்த மாதிரி இந்த ஸ்கீமரில் தான் அவிய வைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஊற்றி போட்டு வைப்போம். ஒருக்கா கலந்து விட்டுட்டு கரண்டியால் அவிய வைக்க போகிறேன். இந்த ஸ்கீமரில் தான் அவிய வைக்க போகிறேன். இதில் தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க. இனி இதற்கு அப்படி கலந்து விட்டுட்டு நாங்கள் எண்ணெய் பூசி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்ற வேண்டிய இதுகள் இல்லாட்டிக்கு டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றி அவிச்செடுக்கலாம். நீட்டு டம்ளர், நாங்கள் டீ குடிக்கிற டம்ளர் அந்த மாதிரி அதுகளில் கூட அவிச்செடுக்கலாம். இனி இதில் வச்சுட்டு தூக்கி வைக்க வேண்டிய
இப்போ இதுவெல்லாம் வச்சாச்சு. இது அவியட்டுக்கு மற்றதில் வைப்போம். இங்கால இந்த ரைஸ் குக்கர் இதுலேயும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரெண்டு பழுதாக போயிட்டுது. இது அப்படியே இப்படியான இதுகளுக்கு தான் பாவிக்கிறது கூடுதலாக. இப்போ இதுவும் அவியட். இப்போ பாப்பவங்கிட்ட சீனாக்கு எப்படி அவிஞ்சிருக்குண்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கே பாருங்க. இது இறக்குவோம். இப்போ வாங்க பார்ப்போம். சும்மா வாரத்தை நான் போட்டு என்ன தட்டி பார்த்தீங்களா எப்படி வருது பார்த்தீங்களா. சுடுது. பார்த்தீங்களா. வந்து தேங்காய் போட்டு தான் சாப்பிட்றதா மேலால். வாங்க சாப்பிடலாம். நானும் இதுதான் முதல் தடவை இது செஞ்சுருக்கேன் நண்பர்களே. இப்போ வாங்க சாப்பிடலாம். சரிங்களா. கிட்டத்தட்ட இந்த வட்டியில் பத்திர ஷேப் மாதிரியும் இருக்கு என்ன. உண்மைக்கும் அப்படி ஒரு சூப்பர் டேஸ்டாக இருக்குது தேங்காய் போட்டு சாப்பிட. ஆமாம் அப்படியே சூப்பராக இருக்கு. நானே 2-3 சாப்பிட்டுன்னு போல இருக்கேன். அப்படி ஒரு சுவையாக இருக்குது தெரியுமா. அப்படியே கரைஞ்சு கொண்டு போகுது. அப்படி ஒரு சுவையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இதுனா அவருக்கா கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு அப்போவே நான் செய்யணும் ஆசை. இன்றைய தான் டைம் வந்திருக்கு. வட்டிலப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நாங்கள் முட்டையெல்லாம் சேர்ப்போம். புடிங் மாதிரி நல்லா இருக்கும். இது அவிஜமாக தானே சேர்த்துருக்கோம். இதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா நீங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நீங்கள் அப்படி தேங்காய் சேர்த்து சாப்பிடுக்க தேங்காய் பால் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி சீனாக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா நல்லா இருக்குது சீனாக்கு.